குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், தூய்மையான இந்த மார்க்கம் அல்லாஹ்வை எனக்கு சொந்தமானது. அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணி அல்லாஹ் சொல்றான், எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள், இந்த தூய மார்க்கம் அல்லாஹ்வே எனக்கு உரியது, இந்த மார்க்கத்துக்கு எஜமான் நான் சொல்லிவிட்டான். அல்லாஹ் எனக்கு உரியதுல என்ன அர்த்தம்? எவனுக்கு அங்க இடம் இல்லைன்னு அர்த்தம். இந்த வீடு எனக்கு உரியதுன்னு பட்டா போட்டா என்ன அர்த்தம்? நீங்க சொந்தம் கொண்டாடிடுவீங்களா? யாராச்சும் சொந்தம் கொண்டாட முடியுமா? முடியாது. அப்ப அல்லாஹ் இந்த மார்க்கத்தை என்ன சொல்றான்னு கேட்டா, இது ஏன் மார்க்கம், என்னுடைய மார்க்கம், எனக்கு சொந்தமான மார்க்கம் அப்படின்னு ஒரு முத்தாய்ப்பாக இந்த வார்த்தை என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 39வது அத்தியாயத்தில் 3வது வசனம். அப்ப இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தனது என்று சொல்லும் பொழுது அதுல போய்கிட்டு நம்ம இன்னொருத்தவங்க நுழைஞ்சா எப்படி சரியா வரும்? இந்த வீடு என்னுடையது நான் சொல்லிட்டு இருக்கும் போது ஒருத்தன் உள்ள நுழைஞ்சு உரிமை போட்டுட்டானா ஒத்துக்கிறோம்னா அவன் என்னை போல மனுஷன் தான், என்னை படைச்சவன் கிடையாது. நம்ம அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் அர்த்தம் கொடுக்க முடியுமா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் விளங்க வேண்டிய அடுத்து விளங்க வேண்டிய விஷயம் என்னது? இந்த மார்க்கத்து சொந்தக்காரங்க. உன் விஷயத்தை நீ முடிவு எடுக்கிறீங்களா? என் விஷயத்தை நான் முடிவு எடுப்பேன். உன் விஷயத்தை நான் முடிவு எடுப்பேன். அல்லாஹ்வே நான் உன் விஷயத்தை முடிவு எடுப்பேன். நீ என் விஷயத்தை நீ முடிவு எடுப்பியா? அதான் அதுக்கு அர்த்தம். இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் நான் சொல்லும் பொழுது இதுல எவனும் நுழையக்கூடாது. நான் தான் உரிமை. இஸ்லாத்துக்கு உரிமையாளன் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கிடையாது. அல்லாஹ் தான் இதுக்கு எஜமான். அப்ப எஜமானாகிய அல்லாஹ் தான் இதுக்கு அதிகாரம் படைத்தவன் என்ற இந்த சொல், இந்த ரத்தின சுருக்கமான இந்த வார்த்தை எதை காட்டுகிறது? இஸ்லாத்தினுடைய ஆதாரம் இறை செய்தி மட்டும்தான். இறைவன்ட்டு வர்ற வஹி மட்டும்தான் இஸ்லாத்தின் ஆதாரம். அவன் தான் எஜமான், அவன் தான் சொந்தக்காரன், நமக்கு அவன் தான் எஜமான். அது முதல் சொன்னது. மார்க்கத்துக்கு எஜமான் அவன் தான். இந்த மார்க்கம்ங்கிற ஒரு பொருள், ஒரு ப்ராப்பர்ட்டின்னு வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் இந்த மார்க்கத்துக்கு உரிமையாளன் யாரு? அல்லாஹ் தான் உரிமையாளன். யாரு இதுக்கு மார்க்கத்துக்கு உரிமையாளர் கிடையாது. அப்ப இந்த லில்லாஹி தீனுல் ஹாலிஸ் என்பதில் உள்ள அடங்கியிருக்கா இல்லையா? அப்ப இந்த தூய மார்க்கத்துக்கு எஜமான் அல்லாஹ். அதனால் அவன் சொல்வதுதான் சட்டம். அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் சட்டம் வகுக்க பயன்படுத்தினால் ஒத்துக்கொண்டால் அவருக்கும் இந்த மார்க்கத்தில் பங்கு கொடுக்கிறீர்கள். இந்த மார்க்கம் அவருக்கும் கொஞ்சம் இருக்குது, அவருக்கு கொஞ்சம் ரைட் இருக்குது, அவருக்கு கொஞ்சம் உரிமை இருக்குன்னு சொல்ற மாதிரி ஆகிவிடுகிறது. மனுஷனுக்காக அப்படி இருக்கலாம். ஒரு அப்பா இருக்கான்னு வைங்க, அப்பன் சொத்து பிள்ளைக்கு லைட்டா உரிமை இருக்கும். உசுரோட இருக்கிறவங்க இல்லாட்டா கூட எனக்கு தானே வரப்போகுது, நீ மண்டை போட்டு அல்ல மண்டை போட்டுவானா? மனுஷனுக்கு என்ன செய்யலாம்? என் சொத்தை புள்ள உரிமை கொண்டாடலாம். இது இறைவனுடைய மார்க்கம். அவன் போயிருவான்னு சொன்னா கூட என்ன செய்யலாம்? அவன் தான் போறான், நாங்க தான் எடுத்துக்க போறோம். நீ போயிருவாங்க இருப்பான். குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹு, எல்லாம் அல்லாஹ்வை தவிர எல்லாமே அழிஞ்சு போய்விடும். குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த பூமியில் உள்ள அனைத்தும் அழிந்து போய்விடும். மகத்துவமிக்க அந்த ரப்புடைய முகம் மட்டும் தான் மிஞ்சும். அப்படி ஒரு நாள் வரப்போகிறது. அப்ப நம்ம எல்லாம் அவன் தான் இருக்க போறான். அவன் சொத்துல நீ என்ன பங்கு? அப்ப இந்த மார்க்கத்துல அவன் தான் எஜமானன். மாத்துறதுக்கு வேலை இல்ல, கூறு போட வேலை இல்ல, அடுத்த ஆளுக்கு நாளைக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்துருமோ நினைக்கிறதுக்கு வேலை கிடையாது. அவன் தான் கடைசி வரைக்கும் அவன் தான். அப்ப இந்த வாசகமும் எதை நம்ம காட்டுகிறது? அவனுக்கு வேற யாருக்கும் கிடையாது. மார்க்கம்னு ஒண்ணு சொல்ற அந்த அல்லாஹ் சொன்னதை காட்டுறான்னு கேட்கணும். இறை செய்தியை காட்டு. மார்க்கம்னு ஒண்ணு சுன்னத்துங்கறியா, அதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டு. முஸ்தஹப்ங்கறியா, அது யாரு விரும்பத்தக்கதுன்னு சொன்னது யாரு? அல்லாஹ் ரசூலா கேட்கணும். அப்ப அந்த ஒரு அடிப்படையில் இந்த வசனம் என்ன செய்யறது சொல்லி காட்டுகிறது.